டிசைன் செய்றாங்க பாருங்க. எப்படி சமமா ம். எவ்வளோ ஸ்பீடா செய்றாங்க. நமக்கு இந்த ஸ்பீடு வரமாட்டேங்குது. கடகடன்னு தட்டுனாலுமே மூச்சு வாங்குது. அவங்க வேலை அந்த செஞ்சு செஞ்சு பழகிட்டாங்களா, கொஞ்சம் ஈஸியா இருக்கு. நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அது செய்யறதுக்கு. அப்படியே நேரா இருக்கணுமாங்க. கொஞ்சம் கூட அப்படியே ஒரு மேல கொஞ்சம் சைஸு கீழ அப்படி இருக்கக்கூடாது. எல்லாம் சமமா இருந்ததுன்னா, அதுக்கு அடுத்து வேலை பண்ணுவாங்க. அதாவது பேடு பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இந்த பேடு பிடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து விதை அதுல நட்டுவாங்க. பீன்ஸ் தான் இங்கேயும் போடுறாங்க. பாத்தீங்களா? இப்ப வெயில் போயிடுச்சா, வெயில் போனதுக்கு அப்புறம் வேலை செய்யறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கு. இந்த காலையில விடிய காலையில வந்தா, ஒரு 8 மணில இருந்து ஒரு 11, 12 மணி வரைக்கும் வேலை செய்யலாம். அப்புறம் அந்த 12ல இருந்து ஒரு 2:30, 3 மணி வரைக்குமே வெயில்ல வேலை செய்யறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். பாருங்க. எப்படி அந்த பெரிய பெரிய கட்டையா இருக்கா? அதெல்லாம் போட்டு கொத்தி எல்லாத்தையும் இது பண்றாங்க. எவ்வளவு வேகமா எப்படி எடுக்குறாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு அந்த வேலை செஞ்சுட்டே இருந்து அது பழக்கம். அதனால அவ்வளவு வேகமா எடுக்குறாங்க. பாருங்க அத போட்டு தட்டி கடகடன்னு எடுத்து இப்ப அந்த இடத்துல இருந்து அந்த ஒரு மாதிரி இது மாதிரி பண்ணி விடுறாங்க. அங்க பார்த்தோம்ல பாத்தி மாதிரி, பாத்தி தான் அது. இப்ப நெல் இதெல்லாம் நிற்கும் போது பாத்திம்பாங்க. இங்க இந்த பாத்தி மாதிரி வழி பண்ணி விடுறாங்க இதெல்லாம் போடுறதுக்காக. அதை நீ எடுத்ததுக்கு அப்புறமா அதுக்கு அடுத்து பேடு பிடிப்பாங்க. அது எப்படின்னு காமிக்கிறேன். இப்படி வெட்டுறாங்க எவ்வளவு ஸ்பீடா வெட்டுறாங்க இவங்க. பக்கத்துல இருக்குங்க. ஏன்னா இந்த உழைச்சு உழைச்சு உரமேனு போனேன். ஐயோ, நேரம் நான் வந்து இதை விதைய மிதிச்சுட்டு வந்திருப்பேன். முடிச்சுதான் செம்மையா திட்டு வாங்கியிருப்பேன். நல்ல நேரம் அதான் மிதிக்கல. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து இதுக்காக போட்டிருக்காங்க. இது தெரியறதுக்காக இந்த ரவுண்டு தெரியுது பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து விதை போட்டிருக்காங்க. நான் மிதிச்சு நடந்த தடத்தை பாருங்க இப்படி தட மிதிச்சுட்டு வந்திருக்கு. எப்படி செய்றாங்க. இதேதான் சேம் அங்கேயும் அதான் பண்ணோம். இதெல்லாம் பார்த்து இது இது பண்ணும்போதே நான் இல்லை அங்க பண்ணும்போது. அதனாலதான் இதை உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க எப்படி போட்டு தட்டி செய்றாங்களா?